ஆவாரம் இலைங்க ஆவாரம் பூ இருக்குல்ல, அதோட அந்த பிளான்ட்டோட இலை. இதில் அவ்வளோ யூசஸ் இருக்குது. இந்த இலையெல்லாம் நீங்கள் வந்து பறித்து இப்படி நிழல் உணர்த்தெல்லாம் நல்லா காயணும். காஞ்சிட்டா இது ஹேருக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். அந்த ஹேருக்கு எப்படி இதை பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது, என்ன யூசஸ்ங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல இப்படி காய வச்சுக்கணும். முதல்ல ஆவாரம் பூ இலை வந்து நம்ம காய வச்சோம் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை வந்து அரைச்சி இப்போ தலைக்கு தேய்ச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி தேய்க்கும் போது நம்ம உடலில் இருக்கிற உஷ்ணமெல்லாம் போய் டேண்ட்ரஃப் எல்லாம் இல்லாமல் சாஃப்டாக இருக்க முடி. அதுக்கு மட்டும் இந்த இலை யூஸ் இல்லை. இந்த இலையோட ஆவாரம் பூ எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு கஷாயமாக காய்ச்சி குடிக்கலாம். அதில் வந்து ஏலக்காய், வால் மிளகு, பால் அதெல்லாம் விட்டு நம்ம காய்ச்சி டீயாக எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கிட்னியில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வெளியில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவாரம் பூ இலையை வந்து நம்ம வந்து நல்லெண்ணெயோட காய்ச்சி சக்கரை நோயாளிகளுக்கு இருக்கிற புண்ணு மேலே தடவும் போது அது குணமாகும். இதில் நிறையா பாஸ்பரஸ், கந்தகச்சத்துலாம் இருக்குது, கால்சியம் எல்லாம் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.